பெங்களூர் தக்காளி 45 ரூபா, நாட்டு தக்காளி 50 ரூபா. போன வாரம் கிலோ 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்து வாங்குறது கூட ஆள் இல்ல. இந்த வாரம் என்னடா கிலோ 50 ரூபாய் சொல்லுங்க. என்னப்பா விலை விக்குது இது? தக்காளி விக்கிற விலைக்கு ஆப்பிள் வாங்கி தின்னலாம் போல இருக்கேமா. ஓ, இப்படியே வித்துட்டு இருந்தா இன்னொரு 10 நாளையில ஆப்பிள் விலைக்கு வந்துரும். அதானே? என்னம்மா செய்யுது? எங்களுக்கு வர விலைக்கு தான் நாங்கள் கொடுக்க முடியும். சரி, எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து போட்டுட்டா. ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுக்கேன். ஏம்மா 1/2 கிலோ தக்காளி வாங்குறதுக்காம இவ்வளோ தூரம் வந்தியே? சரி 40 ரூபா வச்சு போட்டு தரேன், 2 கிலோ எடுத்து விடுங்க. தக்காளி எல்லாம் நல்லா பழுத்திருக்கு. சீக்கிரம் அழுகி போ. 1 கிலோ போதும் தம்பி. சரி பார்த்து எடுங்க. வேற வெள்ளம் வேணுமாம்மா? அம்மா தக்காளி போட்டாச்சு, வேற வெள்ளம் வேணுமா? ஆளையெல்லாம் நிக்கலம்மா, சீக்கிரம் சொல்லுங்க. கீரை ஒரு கட்டு 20 ரூபாம்மா, 15 ரூபாய்க்கு தரேன், எடுத்துடுங்க. அப்போ 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது, அது இப்ப 20 ரூபாயா? வீட்ல முருங்கைக்கீரை நிக்கி, அதை எடுத்து வலது வைக்கலாம். போவோம் வாங்க. வாங்கம்மா வாங்க. நாட்டு தக்காளி விலை 40. வாங்கம்மா வாங்க. தக்காளி விலை 40. நல்லா ஏமாத்திருக்கா. இதுக்கு தான் போனோட எடுத்து வாங்க கூடாதுன்னு சொல்லுது. 4 கடை யாரும் இறங்குனாதான் என்ன ரேட்னு தெரியும். நம்மள நல்லா மாவரைச்சிட்டானே. இந்த கடையில ஆத்தியமே வந்திருந்தா 30 ரூபாய் கேட்டாலே தந்திருப்பாவ போல இருக்கே. ஏம்மா தக்காளி 40 ரூபாயா? அதுக்கு கீழே குறையாதோ? தக்காளி விலையெல்லாம் நல்லா ஏறி போச்சுமா. போன வாரம் வந்திருந்தா கூட 10 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு யாருமே இல்லாத இருந்து. இந்த வாரம் தக்காளி விலையெல்லாம் மலை போல ஏறிடுச்சு. என்ன செய்ய? வியாபாரம் இப்படிதான் இருக்கும். ஒரு நாள் யாரும் ஒரு நாள் குறையும். இருக்கிறீங்க என்ன சொல்லுங்கம்மா, 35 ரூபாய்க்கு போட்டு தரேன். அம்மா 35? அநியாயம் பிடிச்சவன் நம்மள 50 ரூபாய்க்கு போட்டு தந்துட்டானே. அதுவும் பாரு, நல்ல நாட்டு தக்காளியா இருக்கு. சரி லட்சுமி, பரவாயில்ல, இதுல இருந்து 1 கிலோ வாங்கு. சரிம்மா, 1 கிலோ தக்காளி கொடுங்க. சரி ஆகட்டுமா. வேற ஏதாவது பாக்குறீங்களா? காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகு, முட்டைக்கோசு, இஞ்சி, வெளுத்துள்ளி ஏதாவது வாங்குறீங்களாமா? இல்ல வேற ஒண்ணும் வேண்டாம், 1 கிலோ தக்காளி மட்டும் தாங்க. இந்த பிள்ளை எங்க போச்சு? திரும்ப இந்த மாங்காய் பின்னாடி போறாளோ? அப்படியே அந்த வளையல் கடையில நின்னு பாத்துட்டு நிக்கல. ஒண்ணே தின்னு ஆயிட்டு, இல்லைங்க மேக்கப் பண்ண ஆயிட்டா. இத ரெண்டே விட்டு வேற எங்கேயும் மாறாளா? விட லட்சுமி, நம்மள கண்ணே பின்ன தானே நிக்காளுவ. நீ கேட்ட சின்ன பிள்ளை இல்லையா? நீ சின்ன வயசுல இப்படிதானே இருந்த. பிடிச்ச இடத்துல நிப்பியா? எனக்கு கையை விட்டுட்டு அங்க எங்கேயுமா ஓடி நடப்ப. ஓவா, அவளால முன்ன வச்சு எனக்கு பாடணும் பாடாதீங்க, பின்ன என்ன மதிக்க மாட்டாளுவ. சரி, நம்ம இங்கோடி பார்க்காம சந்தைக்குள்ள போவோம் பிள்ளைகளை கூட்டிட்டு. அங்க ஒரு விதம் நல்ல உலகரவா கிடைக்கும். இங்க விட பரவாயில்லாத கிடைக்கும். வா போவோம். ஓவா, அங்க உள்ள போனா மொத்தமா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். இங்க ஒன்னொன்னா கூறு வச்சு வாங்கிட்டு கேக்கு. எம்மா ஒரு 10 ரூபா தாம்மா. இந்த சாந்து போட்டு கலர் கலரா இருக்கும் இல்லம்மா, ட்ரெஸ்க்கு மேட்சா வைக்கலாமா? எம்மா அந்த கடையில இருக்குமா? எங்கேயுமே கிடைக்காதுமா. தாமா 10 ரூபா. சீக்கிரமே வாங்கிட்டு வந்துறேன். சும்மா இருட்டி, நீ கேட்டா இப்ப பொடி குட்டி கேக்கும், அவ கேப்பா. மிண்டாவே இரு. எம்மா, அது நாங்க 3 பேரும் ஷேர் பண்ணி எடுப்போமா. அது ஸ்டிக்கர் போட்டு இல்ல, கலர் போட்டு, சாந்து போட்டு தான். தாமா இப்படிதான் சொல்லுவ. அப்புறம் அந்த பிள்ளைல கை தொட்டா கையை முறிச்சு எடுப்பேன். சரி விடு, இந்த மக்களே போய் வாங்கிக்க, உனக்கு பிடிச்சது. கடையில கலர் கலரா அந்த சாந்து போட்டு இருக்குமா. அம்மா வாங்கிட்டாமா, 10 ரூபா தாம்மா, வாங்கிட்டாமா. இப்பதாண்டி அவ ஆசிரியர் பைசா வாங்கிட்டு போனா, அதே கலர் போட்டு வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு. அம்மா அது அப்படிதான் இருக்கும், எனக்கு அவ தர மாட்டா, எனக்கு தனியா தாமா. ஏ மக்களே, அது உங்க 3 பேருக்கும் சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போனா. அது 3 பேரும் சேர்ந்து போடலாம். அவள்கிட்ட பைசா கொடுத்துருக்கேன், போய் வாங்குங்க போங்க. அம்மா அதெல்லாம் சரியாவதுமா, அவ தர மாட்டாமா. அப்புறம் வீட்டுல சண்டை தான் வரும், எனக்கு தனியா தாமா. இது மலக்கற வாங்கி வந்திருக்கமா, உங்களுக்கு சாந்து போட்டு வாங்க வந்திருக்கமா? இரு மக்களே, வாங்கிட்டு வந்தோட ஆச்சு மக்களுக்கு அதை வாங்கி தரேன். சரி, ஆனா அவ தரலன்னு எனக்கு வேற வாங்கி தரணும், சரியா? ஓ வாங்கி தரலாம். அச்சோ, இவ வேற இங்க நிக்காளே. இப்ப இவளு கேப்பாளே. அப்படியே வாங்கிட்டியா? ஏதியா, எல்லாருக்கும் சேர்த்து தானே வாங்குன. நீ மட்டும் போடக்கூடாது. ஐஸ்க்கு சாய் குட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும். அம்மா, இவ நிறைய எடுத்து போடுவாமா. சீக்கிரம் தீந்துரும். 10 ரூபா தாமா, அவளுக்கு தனியா வாங்கி கொடுமா. ஏய், நீ வாங்கும்போது என்ன சொல்லிட்டு போன? எல்லாருக்கும் சேர்த்து தானே வாங்குன்னு சொல்லிட்டு போன. இப்ப இப்படி சொல்ல? சரி, அவ انا கொஞ்சமா தான் எடுக்கணும் சொல்லிட்டேன். அப்ப எனக்கு ஒண்ணு இது வேண்டாம், எனக்கு தனியா வாங்கிட்டாங்க. சந்தையில பாக்க 2 பேருக்கு வாங்கி திருக்கி எடுத்து போடுவேன். மிண்டாத வரணும். சரி மக்களே, ஆச்சு உனக்கு தனியா அப்புறம் வாங்கி தரலாம். பா போ. ஐசு, ஒரு விஷயம் கவனிச்சியா? என்ன என்ன நடந்து போ. ஏய், அந்த ஆளே ரொம்ப நேரமா நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. நம்ம எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இப்ப அது வேற யாரும் இல்லட்டி, எனக்கு நம்ம பயமா இருக்கு.